இங்கே திருச்செங்கோடு தொகுதிக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற நான் வேட்புமனு தாக்கலை செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு வேட்புமனு தாக்கலை முடித்திருக்கிறோம். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த பணிகளை சொல்லி வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொகுதி மக்கள் அனைவருக்கும் தெரியும், தேவையான அனைத்து விஷயங்களையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அத்தனை திட்டங்களையும் பெற்று வந்து இங்கே செயல்படுத்தி முடித்து இருக்கிறோம். திருச்செங்கோடு மருத்துவமனை ஆகட்டும், திருச்செங்கோடுக்கான அரசு கலை கல்லூரி ஆகட்டும், ITI ஆகட்டும், அறிவுசார் மையமாகட்டும், கண்ணகி கோட்டமாகட்டும், திருச்செங்கோட்டினுடைய சுற்றுவட்ட பாதையாகட்டும், திருச்செங்கோட்டை நோக்கி வருகிற சாலைகள் அத்தனையும் நால்வழி சாலையாக மாற்றியதாகட்டும், அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுடைய தேரையெல்லாம் 400 ஆண்டு கால பழைய தேர்களை புதிய தேர்களாக மாற்றி அமைத்ததாகட்டும், வையப்பமலை முருகன் கோயிலுக்கு சாலை அமைத்ததாகட்டும், திருச்செங்கோட்டில் இருக்கிற அத்தனை ஏரிகளையும் சீர்படுத்தி நடைப்பயிற்சி செய்கின்ற இடமாக மாற்றியதாகட்டும், திருச்செங்கோடு நகராட்சியை சிறப்பு நகராட்சியாக மாற்றியதாகட்டும், திருச்செங்கோட்டிற்கு முதலமைச்சர் அவர்கள் மனமுவந்து உத்தரவிட்டு இங்கே நிறைவேற்றி இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே எங்களுடைய கூட்டணி மிக வலிமையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கிற 6 தொகுதிகளிலுமே நாங்கள் வென்றெடுப்போம். மொத்த கொங்கு மண்டலமும் எங்கள் கூட்டணியுடைய கோட்டையாக மாறும். தேர்தலுக்கு பிறகு அதை பார்ப்பீர்கள். ரூபாய் 2000 கோடியில் வளர்ச்சி திட்ட பணிகளால் தலை நிமிர்ந்த திருச்செங்கோடு மண்ணின் மைந்தன் ER ஈஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் வாக்களிப்பீர்.